தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போம். 8 என்ற சொல் அட்டமூர்த்தி தத்துவமாகும். நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகிய 5ம் பஞ்சபூதங்கள். மனம், புக்தி, ஆங்காரம், நன்றாக கவனிக்க வேண்டும். மனம், புக்தி, ஆங்காரம் என்று மூன்று நிலை கூடி 8 என்றாகிறது. அதாவது என்ன சொல்றாரு பாருங்க நம்ம சுவாமிகள், 8 என்ற சொல் அட்டமூர்த்தி தத்துவமாகும். நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகியவை 5ம் பஞ்சபூதங்கள். அதில் பஞ்சபூதங்கள் 5. மனம், புக்தி, ஆங்காரம் என்ற 3 நிலை கூடி 8 என்றாகிறது. உடல் என்னும் சக்தி வடிவம், உயிர் என்னும் சிவவடிவம் கலந்து சிவஸ்வரூபமாய் அர்த்தநாரி வடிவம் அமைந்ததை 8ம் 2ம் கலந்த தத்துவத்தை சிவபெருமான் தன் மூலமே விளக்கி கல்லாதவனாய் இருந்த தன்னை அதிலிருந்து விளக்கி தனக்கு அருளியதை குறிப்பிடுகிறார். இறைவனால் ஆட்கொள்ளப்படுமாயின் அற்பமானதும் உயர்வாக மாறிவிடும். இறைவனால் ஆட்கொள்ளப்படுமாயின் அற்பமானதும் உயர்வாக மாறிவிடும் என்பதை சுட்டிக்காட்டி தனது நிலையை திருநீர் பூசிய அடியாருடன் இணைத்து வைத்ததை கூறி நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் மகிழ்வடைகிறார். உயிர்கள் தாமாகவே மெய்ப்பொருள் உணராது. எந்த உயிரும் தாமாகவே மெய்ப்பொருள் உணராது. அதை உணர்வதற்கும் இறைவனின் அருள் அவசியம் என்பதை தெளிவு செய்து அடுத்தடுத்த பாடல் வழியிலே நமக்கு குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள். அதான் அந்த நம்ம என்ன சொல்றார் சுவாமி பாருங்க, 8 என்ற சொல் அட்டமூர்த்தி தத்துவமாகும். நிலம், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும் புக்தி, மனம், புக்தி, ஆங்காரம் என்று 3 நிலையும் கூடி 8 ஆகிறது. உடல் என்னும் சக்தி வடிவம், உயிர் என்னும் சிவவடிவம் கலந்து சிவஸ்வரூபமாய் அர்த்தநாரி வடிவம் அமைந்ததை 8ம் 2ம் கலந்த தத்துவத்தை சிவபெருமான் தன் மூலமே விளக்கி கல்லாதவனாய் இருந்த தன்னை அதிலிருந்து விளக்கி தனக்கு அருளியதை நம்முடைய சுவாமிகள் குறிப்பிடுகிறார். இறைவனால், நன்றாக கவனிக்க வேண்டும், இறைவனால் ஆட்கொள்ளப்படுமாயின் அற்பமானதும் உயர்வாக மாறிவிடும் என்பதை சுட்டிக்காட்டி தனது நிலையை திருநீறு பூசிய அடியாருடன் இணைத்து வைத்ததை கூறி மகிழ்வடைவார். உயிர்கள் தாமாகவே மெய்ப்பொருள் உணராது. அதை உணர்வதற்கும் இறைவன் அருள் அவசியம் என்பதை அடுத்து வரும் பாடலில் நமக்கு சுவாமிகள் குறிப்பிடுகிறார். வாருங்கள் நண்பர்களே, நாம் மீண்டும் நாளை தினம் அடுத்த பாடல் வரையிலும் கற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக.